இந்த விளாக் டியூஸ்டே ஈவினிங் எடுத்த விளாக்ஸ் தான். வெனஸ்டே என்னால் போஸ்ட் பண்ண முடியல. பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க்லாம் இருந்தனால போஸ்ட் போட முடியல. அதான் இப்போ வந்து நான் போஸ்ட் போடுறேன். ஹஸ்பண்டோட பர்த்டே விளாக்ஸ் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். போல் ஆஸ் யூஸ்வல் நிலைவாசல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் விட்டுட்டு பூஜை அறையும் க்ளீன் பண்ணிவிட்டு வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்பயுமே செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரையில் தான் வெற்றிலை தீபம் போடுவேன். பட் இந்த வாரம் என்னால் போட முடியல. கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தனால அதனால் ஆஸ் யூஷுவல் நம்ம 6 o'clock மேலே தீபம் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே வெற்றிலை தீபம் போட்டு மலர்களால் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனையோட நல்லபடியாக சுவாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். வெள்ளி விளக்கு அந்த க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறப்போ புது விளக்கு மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு குட்டி முருகர் வந்திருக்காரு. அவருக்கும் வந்து மலர்கள் வச்சக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்தார். எல்லாத்துக்குமே ஒரு ஃபேவரட் கடவுள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஃபேவரட் கடவுள்னால் சிவபெருமான் தான். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர் தான் பிடிக்கும். வேறு எந்த கோவிலுக்கும் போக மாட்டேன், வேறு எந்த கடவுளையும் கையெடுத்து கும்பிட மாட்டேன். மேரேஜ் முன்னாடி என் ஹஸ்பண்ட் என் லைஃப்பில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் மற்ற கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து முருகப்பெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வழிபட ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லா சுவாமியோட படங்களும் இருக்கும். பட் சிவபெருமானோடது மட்டும் இல்லவே இல்லை. அது ஒன்று எனக்கு குறையாவே இருக்குது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் சிவபெருமானோட சிலை வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா எனக்கு அவரை அவ்வளோ பிடிக்கும். உங்களில் யாருக்கு எந்த கடவுள் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.